இந்த வீடியோவில் பயமில்லா கடன்னா என்ன, கடனை பயமில்லாமல் சமாளிப்பது எப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிறது வெறும் பயமொழி கிடையாது, அது முன்னோர்களின் அனுபவ பாடம். கடன் இல்லாத வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முன்னோர்களும் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடன் இல்லாத வாழ்க்கையை நினைத்து பார்க்கவே முடியாது இல்லையா? இன்றைக்கி எவ்வளவு கடன் வாங்கலாம்? நாம் எந்த வரம்புக்குள்ளும் இல்லாமல் கடனை வாங்கி குவிச்சிட்டோம். கட்ட முடியாத அளவுக்கு கடன் வாங்கி வருமானத்தை கடனுக்கும் வட்டிக்கும் கட்டிக்கிட்டு வருது பல குடும்பங்கள். இந்திய குடும்பங்களின் நிதி பொறுப்பானது 2021-2022 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.8% இருந்தது. 2022-2023 ஆண்டில் 5.8% உயர்ந்து இருக்கிறது. இந்திய மக்களின் குடும்ப சேமிப்பு, அதாவது ஹவுஸ் ஹோல்டு சேவிங், கடந்த 47 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். 2021-2022 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி 7.2% இருந்த நிலையில் இந்திய குடும்ப சேமிப்பு கடந்த 2022-2023 ஆண்டில் 5.1% குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய குடும்பங்களின் நிதி பொறுப்பானது 2021-2022 நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.8% இருந்தது. 2022 இருந்து 2023 ஆண்டில் 5.8% உயர்ந்து இருக்குது. இந்திய மக்கள் கடன் பெறுவது 36.9% இருந்தது, 37.8% உயர்ந்து இருக்கிறது. சேமிப்பு குறைவு, கடன் அதிகரிப்பு ஆகிய இரண்டுமே நம்ம மக்கள் இதுவரைக்கும் கண்டிராத விஷயங்கள். வருமானம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் குறிப்பிட்ட அளவிற்கு பணத்தை சேமிப்பது தான் நம்மளுடைய மக்களின் வழக்கம். ஆனால் இப்போ மக்களின் சேமிப்பானது ஆண்டுக்கு ஆண்டு குறைய முக்கியமான காரணம் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, மக்களின் வருமானம் கணிசமான அளவு உயரலை. 2வது பணம் வீக்கம். சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பெரும் பகுதியே விலைவாசியின் உயர்வின் காரணமாக இயக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறாங்க மக்கள். சில்லறை பணவீக்கம், அதாவது சிபிஐ 4% இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஎஃப் இலக்கு நிர்ணயித்தது. இருந்தாலும் அது தற்போது 6.83% இருக்கிறது, ரொம்பவுமே அதிகம். இந்த பணவீக்கம் குறைய வேண்டும் என்றால் மக்கள் செலவு செய்வதை குறைச்சி சேமிப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. சேமிப்பு எந்த அளவிற்கு முக்கியமோ அந்த அளவிற்கு கடன் வாங்கக்கூடாது என்கிற சிந்தனையும் நம்முடைய மக்களுடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும். ஆனால் இன்றையோட சிந்தனையில் அண்மை காலமாக வேகமாக பரவி வருவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருளையும் கடனில் வாங்கினா என்ன அப்படின்னு யோசிக்க தொடங்கிட்டாங்க. இதற்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகளையும் அதிகரித்து வருகிறது. கடன் கொடுக்கிற ஏற்ற லோன் மேளாக்களையும் நடத்துகிறார்கள் வங்கிகள். தொலைக்காட்சிகளில் சரிபாதி விளம்பரங்கள் வீட்டுக்கடன், வாகன கடன்கள் அப்படி என்கிறதாவே இருக்கிறது. இது தவிர தனிநபர் கடன், திருமணம், கல்வி, சுற்றுலா, மருத்துவ செலவு அப்படி என்று சொல்லி எல்லா வகையிலும் கடனை வாங்குவது அதிகரித்து இருக்கிறது. கூடவே வீட்டு உபயோக பொருட்கள் கடன், கிரெடிட் கார்டு கடன் சேர்ந்து இருக்கிறது. ஆக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அப்படி என்பது தான் உண்மை. ஒரு சராசரி குடும்பம் ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கியே ஆகணும். மக்கள் திரும்ப செலுத்துகிற நிலையில் குறைந்த வட்டியில் ஓரளவுக்கு கடன் வாங்கி பொருட்களை வாங்க நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் தனிநபர் கடன், கிரெடிட் கார்டு கடன் அப்படி என்று சொல்லி எல்லா கடன்களையும் விரட்டி வாங்குவது எப்படி சரியான செயலாக இருக்கும்? உலகம் முழுவதும் பொருளாதாரம் ஏற்றம் இறக்கத்தோடு இருக்கக்கூடிய நிலையில் வேலை இழப்பு அப்படிங்கிறது தலைக்கு மேலே தொங்கக்கூடிய கத்தியாகவே பலருக்கும் இருக்கிறது. இந்த நிலையில் வாங்கிய கடனை சரியாக திரும்ப கட்டவில்லை என்றால் பெரும்பாடு பட வேண்டியது இருக்கும். கடனை குறித்த கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லிட முடியாது, அது தேவையை பொறுத்தது. 1 அத்தியாவசிய தேவை, 2 ஆடம்பர தேவை. இதை பொறுத்து தான் கடன் வாங்குவது நல்லதா கெட்டதா என்று முடிவு செய்யணும். தனி மனித வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தொழில் வளர்ச்சிக்கும் கடன் ரொம்ப அவசியமாக இருக்கும். அவசிய தேவைகளுக்கு கடன் வாங்குவது பழக்கம். மெல்ல மெல்ல ஆடம்பர தேவைகளுக்கும் வாங்க மாறும்போது தான் அதுவே பல பிரச்சனைகளாக மாறிவிடுகிறது.
எந்த நோக்கத்திற்காக கடன் வாங்குகிறோம் அப்படி என்பது ரொம்ப முக்கியம். வாங்கக்கூடிய கடன் உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வதற்கு பயனுள்ளதாக இருக்கணும். மார்க்கெட்டிங் வேலையில் இருக்கக்கூடிய நபருக்கு பைக் அவசியமானதாக இருக்கும். அது அவர் தொழிலை நீடிக்க முடியும், வருமானம் அதிகரிக்க முடியும். அப்படி என்கிற நிலையில் வாகன கடன் அவசியமாகிறது. கடன் இல்லாமல் வீடு வாங்குவது இன்றைக்கு 99% சாத்தியம் கிடையாது. வீட்டு வாடகை மிச்சமாகும். அடிக்கடி வீடு மாற்றக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஆனால் வீடு வாங்கிவிட்டோம்னா மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைக்கு வாங்கக்கூடிய கல்வி கடன் நல்லதுதான். பணம் இல்லை அப்படின்னு சொல்லி படிப்பை நிறுத்தாமல் கடன் வாங்கியாவது படிப்பை தொடர்வது நல்ல எதிர்காலத்தை உறுதி செய்யும். அடிப்படை கல்வி, உயர்கல்வி இது மாதிரியான சில விஷயத்திற்காக கடன் வாங்குவது தவறு கிடையாது. நடுத்தர குடும்பத்தில் திடீரென்று சமையல் அடுப்போ, கிரைண்டரோ, ஃப்ரிட்ஜோ பழுதாகி புதிதாக வாங்க வேண்டிய நிலையில் மொத்த பணத்தையும் கொடுத்து வாங்க முடியவில்லை என்றால் தவணை முறையில்தான் வாங்கி ஆகணும். ஏற்கனவே வருமானம் முழுவதுமே செலவையும் பல கடன்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பம் காருக்காக கடன் வாங்குவது ரொம்பவுமே ஆடம்பரமான ஒரு விஷயம். அது அனாவசியம் கூட. சுற்றுலாவுக்கு வேறு எதற்கோ தேவையற்ற செலவிற்கு நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள் என்றால் இந்த தனிநபர் கடன் என்பது ரொம்ப கெட்ட கடன். 0% வட்டி என்பது பெரும்பாலான நேரங்களில் ஏமாற்று வேலைதான். கன்சூமர் கடனுக்கான வட்டி 18% மேலே இருக்கும். அது உங்களுக்கு தெரியாமலேயே அதுக்கான பணம் பெறப்படும்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டை கையாள தெரியாமல் இஷ்டத்திற்கு கடன் வாங்கினா அதிலிருந்து முழுமையாக மீள்வதற்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆகிறது. வாகன கடன் வாங்கினோம் அப்படி என்றால் வாகனத்திற்கு RC புக்கு அந்த ஒரு வங்கியில் இருக்கும். கடனை திருப்பி செலுத்திய பிறகுதான் அது நம்முடைய பெயருக்கு மாற்றி வாங்க வேண்டும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. கடன் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த செய்யும். அதே நேரத்தில் வரம்புக்கு மீறி போய்விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை தரத்தை அடிமட்ட அளவிற்கு கொண்டு போகும். தேவையான கடனை நாம் வாங்கணும். கடன் கிடைக்கிறது அப்படின்றதுக்காக கடன் வாங்கக்கூடாது. ஃபேர்லெஸ் ஃபினான்சிங் எதிர்கால அத்தியாயங்களுக்காக காத்திருங்கள். நிதி நல்வாழ்வு மற்றும் வெற்றி அடைவதற்கான உக்திகளை நாங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். நினைவில் வைத்து கொள்ளுங்கள், முதலீடு என்பது ஒரு பயணம். சரியான அறிவு மற்றும் மனநிலையுடன் இருந்தால் நீங்கள் நம்பிக்கையான சந்தைகளை வழி நடத்தலாம் மற்றும் உங்கள் நிதி இலக்குகளை அடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.